பிரச்சனையே இல்லை. சிறுத்தை தான் பிரச்சனை. சிறுத்தை பிரச்சனையே இல்லை. 1800களில் போடப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட சாலை வழியாக நாம் இன்றைக்கி காட்டுக்குள்ளே பயணிக்க போகிறோம். இந்த சாலையை தற்போது யாருமே பயன்படுத்துகிறது இல்லை. நம்ம போகிற ரூட்டு அச்சங்கோயிலிருந்து அம்பநாடு எஸ்டேட்டு. இப்போ அம்பநாடு எஸ்டேட்டுக்கு உண்டான வழி இது வந்து ரொம்ப மோசமான ரூட்டு. இங்கே வந்து யாருமே வந்து லோக்கல் கைடு இல்லாமல் போக மாட்டாங்க. இந்த ரூட்டில் போகிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. அதாவது ஜீப்பு லோக்கலில் ஜீப்பு எடுத்துகிட்டு அவங்க மூலமாக மட்டும்தான் போக முடியும். நம்ம வந்து ஒரு நண்பரோட ஸ்பெஷல் பெர்மிஷனில் உள்ளே வந்திருக்கோம். மிக மோசமான ஒரு சாலை இது. இந்த சாலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்தோம். ஃபுல் ஏற்றம், ஒரு மலைக்கு மேலே வந்து பயங்கரமாக ஏறுது. நானும் என்னோடய நண்பர் வந்திருக்கோம். பயங்கரமான ஒரு ரூட்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில வந்து கைவிடப்பட்ட 2 எஸ்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அம்மநாடு எஸ்டேட்டு. இங்கே வந்து புலிகள், அதாவது கடுவா இருக்குது, யானைகள் நிறைய நிற்கி, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் வந்து பகல் நேரம் தானே, நாங்கள் வந்து பார்த்து போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கடுவா இருக்குது போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சாலை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த ரூட்டை வந்து ட்ரை பண்ணோம். ஏற்கனவே வந்து நம்ம ஊர் சைடில் வந்து ஜீப் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது பயங்கர ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரூட்டு. ஆனால் நாங்கள் வந்து பைக்கில் வந்திருக்கோம். இந்த ரூட்டில் ஆரம்பத்தில் வந்து கொஞ்ச நேரம் தான் தேக்கு காடுகள் வரும். அதுக்கு மேலே போக போக அடர்ந்த காடுகள் ஆரம்பமாயிடும். பெட்ரோல் இறங்குது. பயங்கரமான ரூட்டாக இருக்கும் போது ரூட்டு பயங்கரமான ரூட்டாக இருக்கட்டும். இந்த ரூட் வந்து பயங்கரமான ஏற்றம் இருப்பதனால வண்டி வந்து முதல் கியர்லேயே தான் ஓட்ட வேண்டியது இருந்துச்சு. அடுத்த கியருக்கு மாறவே முடியல. பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடாக இருந்தது. இந்த ரூட்டில் வந்து பயணிக்க ஃபாரஸ்ட் வந்து அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து புலிகள் வந்து அதிகமாக வாழுது அப்படிங்கிறதுனால ஃபாரஸ்ட் வந்து அனுமதிக்கிறது இல்லை. மற்றும் யானைகள், மற்ற உயிரினங்களும் இங்கே அதிகமாக காணப்படுது. இந்த சாலையில் மக்கள் நடமாட்டமே இல்லை அப்படிங்கிறதுனால போகிற வழியில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்கேயுமே சிக்னல் கிடையாது. அதனால் யாருக்குமே தகவலும் தெரிவிக்க முடியாது. ரொம்ப மோசமாக இருக்குது. ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆள் வந்திருக்காங்க. இது ஒரு கைவிடப்பட்ட சாலை அப்படிங்கிறதுனால பாதியிலேயே வந்து அந்த சாலையோட தடங்கள் அழிஞ்சிரும். ஃபுல்லாக வந்து இலைதலைகளால் மறைக்கப்பட்டிருக்கும். நாமளாக தான் கண்டுபிடிச்சி போகணும். போக போக காடு வந்து அடர்ந்துக்கிட்டே போகும். யானை வழித்தடங்கிறதுனால யானைகளோட எச்சங்கள் அதிகமாக இருக்கும். அது நடந்து போனது, அதோட கழிவுகள் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இங்கே புலிகள் அதிகமாக வாழுது, சிறுத்தைகள் அதிகமாக வாழ்கிறதுனால எல்லா பக்கமும் பார்த்து கவனமாகவே நம்ம மூவ் பண்ண வேண்டியதாக வரும். நாம் போகிற வழியில் 2 கைவிடப்பட்ட எஸ்டேட்டுகள் இருக்குது. இந்த எஸ்டேட் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக கைவிடப்பட்டுருச்சு. அதாவது அது பணி செய்யும் சூழலை வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் அங்கே சில குடும்பங்கள் இருப்பதாக நமக்கு வந்து தகவல் தந்தாங்க. அதாவது முன்பு வேலை செய்த சில குடும்பங்கள் மட்டும் இருக்கிறதா தகவல் தந்தாங்க. நாங்கள் போகும்போது ஏறிய ஏற்றங்களும் இறக்கங்களையும் வந்து பார்க்கும்போது இந்த வீடியோவில் வந்து கவரேஜில் அப்படி சரியாக தெரியுதான்னு தெரியல. ஆனால் ஒரு மிக மோசமான ஏற்றமும் மோசமான இறக்கமுமாக இருக்குது. பாண்டியும் வந்துடக்கூடாது. சிறுத்தைனா பாயாதுண்ணா. புலி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுங்க. இந்த காட்டுக்குள்ளே போக போக பயணம் வந்து ரொம்ப திகிலாகவே இருந்துச்சு. சுற்றி வந்து பயங்கர அடர்ந்த மரங்கள் காணப்பட்டதுனால நமக்கு பயம் தொற்றிக்குச்சு. இங்கே மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. இது ஒரு கைவிடப்பட்ட சாலைங்கிறதுனால நிறைய பேர் போனதே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வந்து பயணிக்காத ஒரு சாலை இது. இங்கே அவர் உண்மையிலே வந்து போகிறாரா அப்படி? ஆமாம், அவர் சொல்லி தான் எனக்கு இந்த ரூட்டே தெரியும். இந்த ரூட்டில் வந்து தான் ட்ரெஸ் கொடுத்துட்டு போகிறாரு. வரும்போது அந்த ஆளே சொன்னார் தெரியுது. அவர் போவதாலே சொன்னார் இந்த ரூட்டில் யானைக்காடு அதிகம் போகாது.
கல். சரி. எப்படி போகணும்னு கேட்டேன். இது இப்படியா போணுச்சு. நானும் மாம்பழம் கண்டு வந்து மெயின் ரோட்டு போயிட்டு இப்படியே சந்துக்குள்ளே போயிட்டு ஃபாரஸ்ட் போட்டு வந்து அப்படியே போயிட்டோம். வழி அந்த வழிக்கு மாறணும், இந்த வழி செட் ஆகலை. காட்டுக்கோழி தான் கண்ணு காட்டுறது. காட்டுக்கோழி தான் தெரியுதே தவிர கடுவாயை காணுமே. கடுவையும் காணும். சத்தம் கேட்கு. அதாவது புலி வந்து இட்டு இடமே தெரியாது. அதான் அது மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வேறு இடத்துக்கு மாறிடும்ண்ணா. ஆளுங்க இருக்காங்க. அந்த ஒரு 4 ஆள் 5 ஆள் கைவிடப்பட்ட எஸ்டேட்டை நோக்கிய ஒரு பயணம் இது. ஹைட்டு வந்து தெரியவே தெரியாது. இதுக்குள்ளே ஏகப்பட்ட யானைகள் இருந்திருக்கும் போலீங்கப்பா. ஆங்கிலேயர் காலத்தில் 1800களில் வந்து இந்த சாலை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1800களிலிருந்து அதன் தொட்டு வந்து அவங்க விடுதலை கொடுக்க வரைக்கும் இந்த சாலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வந்து பயங்கரமான ஒரு ஆஃப் ரோட் ரூட்டாக இருக்கும். இது வழியாக வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீ மற்றும் வந்து க்ளோ, அதாவது இது இருக்குல்ல தேயிலையும் கீழே பற்றிலா கிராம்பும் வந்து பயிர் விளைவிச்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். 2 சைடு எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் மேலே ஏறி போக போக கொஞ்சம் தூரத்திலே வந்து இன்னொரு எஸ்டேட் வர ஆரம்பிச்சது. அந்த எஸ்டேட்டு தான் கைவிடப்பட்ட ஒரு எஸ்டேட்டாக இருந்தது. அங்கே வந்து பழைய அந்த காலத்து கட்டடங்கள்லாம் இருந்துச்சு. உள்ளே போக அனுமதி இல்லை. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் அங்கே தங்கியிருக்காங்க. அங்கே ஒரு அக்கா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. நமக்கு பயம் இருக்காது. கரெக்டாக அந்த பாரம் வந்துருச்சு. யூடியூப் எனக்கு இந்த பாரம் தான் போயிருக்கேன். எனக்கு பயம் கம்மியாக இருக்கும். கூட பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த கைவிடப்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை செய்த எல்லாருமே, இப்போது வேலை பார்க்குற அம்பநாட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே தமிழர்களாக தான் இருக்காங்க. அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வந்து நிறைய கொடிக்கம்பங்களும் அங்கே வந்து போராடி உயிர்நீத்த தோழர்களுக்கு வந்து செவ்வணக்கம் செலுத்துகிற விதமாக வந்து நிறைய அவங்கள அடக்கப்பட்ட இடம், கல்வெட்டுகள் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரிலாம் ஒரு இது நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து எங்களுக்கு வந்து இது முதல் முறை இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட முறையில் பயணங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் கைவிடப்பட்ட சாலையில் வந்து நாங்கள் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே எங்களால் வாகனத்தை இயக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஏற்றம் அதிகமாகிருச்சு. சாலை வந்து ரொம்ப ஆஃப் ரோடு ரொம்ப கல்லும் குழியுமாகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைட் சைடு போனால் லைட்டாக ஸ்லிப்பாகி கீழே விழுந்தால் பயங்கரமான ஒரு இறக்கத்தில் போய் நாங்கள் விழுந்துருவோம், பயங்கரமாக அடிபட்டுருவோம். ரொம்ப உயரமாகிருச்சு. அதனால் ரொம்ப பயமாக இருந்தது. லெஃப்ட் சைடே வண்டியை இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகுதோம்னா உள்ளே விடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. உள்ளே விடாமல் நம்மளை நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி அதே வழியில் திருப்பி விட்டாங்கன்னா கட்டாயம் எங்களால் வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா திரும்ப இறக்கம், நாங்கள் ஏறினது பயங்கரமான ஏற்றம். அதுலேருந்து இறக்கத்தில் வந்து இந்த வண்டியை கொண்டு வரவே முடியாது. அவ்வளோ அபாயமாக இருந்துச்சு. இந்த ரூட் ஃபுல்லாகவே நம்ம வண்டி வந்து 25 கிலோமீட்டரும் ஃபஸ்ட் கியர்லேயே தான் இயக்கணும். அதுக்கு அடுத்த கியர் அடிக்கவே முடியல, அவ்வளோ ஏற்றம். நம்ம இங்கே வச்சு எடுக்கலாம் அப்படி பிளான் பண்ணோம்ல, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே எதுவுமே இந்த வீடியோ வந்து அப்படியே போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த சாலை முழுக்க வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே போன வீடியோவை ஒரு 16 நிமிஷத்தில் சுருக்கி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த ரூட்டை வந்து கட்டாயம் எல்லோரும் பார்க்கணும். அவ்வளோ ஒரு அருமையான ரூட்டு. மழைக்காலங்களில் இந்த ரூட்டில் கண்டிப்பாக பயணிக்கவே முடியாது நிச்சயமாக. மழை இல்லாத நேரங்களில், அதுவும் மழை கொஞ்சம் குறைஞ்ச நேரங்களில் எனக்கே ஆஃப் ரோட் ரூட்டு, த்ரில்லிங்கான ரூட்டு எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. தெரியல உண்ட போதாலே டவுட்டாக இருக்குங்க. ஓனர் யாருண்ணா? அமர்நாத் சைடு வந்து ஹாரிசன் மலையான்னு சொல்லி கார்பரேட்டர். ஃப்ரீயாவெல்லாம் தாண்டிக்கலாம்.
நாங்கள் எஸ்டேட்டுக்கு பின்னாடி வெளியே போகிறதுனால ஃபாரஸ்ட் கேட் எதுவும் இருக்குமான்னு சொல்லி ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு ஃபாரஸ்ட் கேட் இருந்துச்சு. அங்கே ஃபாரஸ்ட் வாட்சர் யாருமே இல்லை நல்ல வேலைக்கு. அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அம்பநாடு எஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த எஸ்டேட் வந்து அம்பநாடு எஸ்டேட் வந்து கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. அம்பநாடு டீ எஸ்டேட்டு. அப்புறம் வந்து அண்ணாச்சி தோட்டம், அதாவது ஹாரிசன் மலையாளம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்தே அம்பநாடு எஸ்டேட்டை வந்து வச்சுருக்குறாங்க. அவங்க இப்போது நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அண்ணாச்சிபுரம் தோட்டங்கள் வந்து. அந்த தோட்டத்துக்கு வந்து நாங்கள் பின்னாடி வழியாக போய் அம்பநாடு எஸ்டேட்டுக்குள்ளே இறங்கி, அது அம்பநாடு எஸ்டேட்டு வழியாக வெளியில் இறங்கி அந்த தோட்டத்தை போய் அடைஞ்சோம். மோசமான காடு. என்ன கேட்ட போட்டிருப்பாங்களோ தெரியல. அது வந்து அது கேட்டு பிஸ்கெட் ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த பைனாப்பிள் ஃபேக்ட்ரிங்கள இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம ஜோடி முடிச்சிடும். இப்போ வந்து பிரியா எஸ்டேட்டுக்கு இந்த அக்கா பேர் கேட்டுனா அந்த அக்கா அப்பாவுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இங்கே ரிலாக்ஸ் பண்ணி கிடையாது. வண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும் வண்டிக்கு. இல்லை போயிருமா சீனியர் ஸ்மெல் இருக்குது. நம்ம எஸ்டேட்டுக்கு அம்பநாடு எஸ்டேட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் யாருமே வராத ஒரு வழி. இந்த வழியில் வர்றதுக்கு அலௌடு கிடையாது. நம்ம தான் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். என்ன ஸ்பெஷல் பெர்மிஷன் நிறைய பேர் கேட்டாங்க, நாங்களும் சொல்லலை. சரியான பாறை. இது வெள்ளச்சாட்டம் ஒன்று. ஆனால் டீ எஸ்டேட் ரன்னிங்கில் இருக்கா அப்போ? ஆமாம். அப்படியா? ஆமாம். இதுக்குலாம் காஃபி பிளான்ட். அதே ஓகே. அப்புறம் நம்ம நம்பிக்கை அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இங்கே வந்து டீ, காஃபி, ரப்பரு, ஆரஞ்சு, அப்புறம் வந்து இது மிளகு இல்லை, கிராம்பு, இது எல்லாமே அவங்க விளைவிக்கிறாங்க. அப்புறம் அண்ணாச்சி, இதுவும் விளைவிக்கிறாங்க. இது எல்லாம் விளைவிச்சு வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. டீ இருக்கு பாரு. மெயின்டைன் பண்ண மாட்டிருக்கேன். விட்டுட்டாங்கன்னா மெயின்டைன் பண்ணாமல் அந்த மாதிரி டீ பிளான்ட் ஓடலாம்னு நினைக்கிறேன். வழி தெரியல. ரொம்ப நேரம் கழித்து அம்பநாடு எஸ்டேட்டோட ஃப்ரண்டேஜுக்கு வந்தோம். அங்கே வந்து ஒரு கோவில், அப்புறம் வந்து சிபிஐயோட கொடிகள், அப்புறம் ஒரு டீ கடை இருந்தது நல்ல விலைக்கு. அங்கே போய் டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தினோம். அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. டீ பிளான்ட்டு, ஆரஞ்சு மரங்கள், அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப்பு, அம்பநாடோட பஸ் ஸ்டாப் இருந்தது. அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி போகும்போது ஹாரிசன் மலையாளம்ங்கிற அவங்களோட எஸ்டேட் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ஃபுல்லாக வந்து அன்னாசியும் ரப்பரும் மட்டும் பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க. படித்தேன்.
இங்கே வேலை பார்க்குற பலரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அவங்க பல தலைமுறை கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையாக வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு தங்குமிடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 56 வயசு வரைக்கும் தங்கிக்கிடலாம். ஆனால் பணபலங்கள் மற்றும் பிற இந்த மருத்துவ வசதி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய போராட்டம் பண்ணுறாங்க. சரியான சம்பள ஊதியங்கள் கிடைக்கிறதா அப்படின்னும் சரியாக தெரியல. எல்லாமே போராடி பெற வேண்டியதாக இருக்கும் போலுக்கு அவங்களுக்கு. நிறைய பேர் வந்து இங்கேயே தங்கி வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இப்போ தான் வந்து சமீபமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பள்ளிகளுக்கு செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபமாக தன்னுடைய குழந்தைகளை வந்து பள்ளிகளுக்கு வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. எஸ்டேட்டும் வந்து ஓரளவுக்கு இப்போ நல்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதா கேள்விப்பட்டோம். நாம் குடிக்கிற டீக்கு பின்னாடியும் சாப்பிட்ற அன்னாச்சி பழங்களுக்கு பின்னாடியும் பயன்படுத்துகிற ஏலக்காய், மிளகு, அப்புறம் கிராம்பு இதுக்கு பின்னாடியும் வந்து பல மக்களோட வழிகள் இருக்குது. குறிப்பிட்டு சொன்னால் நம்ம தமிழ் மக்களோட துயரங்களும் தியாகங்களும் இருக்குது. எல்லாமே சரியாகணும், விரைவில் சரியாகும்னு எதிர்பார்க்குறோம். நீண்ட காலமாகவே இது வந்து சரியாகும் அப்படின்னு தான் வந்து அவங்களும் நினைக்கிறாங்க. என்ன தான் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்க சொல்கிற ஒரு காரணம். உயிரை கொடுத்து வேலை பார்க்குறோம், ஆனால் அதுக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு தான் முடிக்கிறாங்க. பச்சை பசேல்னு இருக்கிற இந்த எஸ்டேட்டுக்கு பின்னாடி வந்து பலவர்களின் துன்பங்களும் துயரங்களும் அடங்கியிருக்கும்போது நமக்கும் வந்து வேதனையாக தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.